கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 115:15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த விதமே மிகவும் ஆச்சரியப்படத்தக்கது. வானத்தையும் ஆகாயத்தையும் படைத்த பின்னர்தான் நட்சத்திரங்களை படைத்தார். தேவன் உலகத்தை வரைந்து வைத்திருக்கிறார், அல்லது ஒரு பெரிய செட்டை உருவாக்குவது போல ஒவ்வொன்றாய் அலங்கரித்தார். நட்சத்திரங்களை நிரப்பினார், மின்னச் செய்தார். எல்லாம் தீர்க்க தரிசன முறையிலே வைத்தார். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இதுவே முக்கிய காரணம். இயேசு கிறிஸ்து பிறப்பு இப்படியே வடக்கில் வந்த சாஸ்திரிகளால் அறியப்பட்டது. கடைசி காலங்களில் நடந்து கொண்டிருக்கும் சரித்திர மாற்றங்களை சூரிய மண்டலம் அறிவிக்கிறது. விண்கற்கள் பூமியை நோக்கி வருகிறதும் எரிகற்கள் வருகிறதும் அடையாளங்கள். இஸ்ரவேலை பிரித்து பாலஸ்தீன நாடு அமைக்க பேச்சுவார்த்தை நடந்த அதே நாளில் எரிகல் ஒன்று பூமி நோக்கி வந்தது. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். சூரிய மண்டல ஆராய்ச்சியில் ஒரு மிக பெரிய உண்மை வெளிப்பட்டது. தேவன் தன் வாயிலிருந்து வேகமாக ஊதினால் எப்படி சரி சமமாக வானத்தில் நிற்குமோ அப்படித்தான் சூரிய மண்டல கிரகங்களும் சூரியன் சந்திரன் வானத்தை அலங்கரிக்கிறது. பூமி ஒரு அடி முன்னே போனால் கூட பூமி அப்படியே வெந்து அழிந்து போகுமாம். அவ்வளவு சரியான அளவில் நிறுத்தப்பட்டுள்ளனவாம். ஒரு பைபிள் காலேஜில் தேவ சிருஷ்டிப்பை பற்றி பாடம், அதாவது ஆதியாகமம் முதல் 4 அதிகாரங்கள் எடுக்க 4 முழு நாட்கள் ஆனதாம். அந்த வகுப்பில் படித்த ஒரு வாலிபனுக்கு பரலோகத்திற்கு ஆவியில் சரீரத்திலேயோ புறம்பாகவோ எடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தரிசனமாக கண்டபோது தேவன் அந்த வாலிபருக்கு தன் சிருஷ்டிப்புகளை எப்படி உருவானது என்று விளக்கி சொன்னாராம். ஒரு தரிசனத்தில் தேவன் 1000 வருடங்களை அறிய செய்கிறார். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார் என்று சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்றும் அவர் துதி பாடுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதாவது அவர் எப்படி அந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார்னு பார்த்தீங்க இல்லையா? அப்படிப்பட்ட தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் வீரர்கள் வெற்றி பெற்றவுடனே தங்கள் பயிற்சியாளர்களை கட்டித் தழுவுவது நினைவுக்கு வந்தது. ஏன் அப்படி செய்கிறார்கள்? அவர்கள் தங்கள் பெற்றோரிடம் செலவிடும் நேரத்தை விட அதிக நேரம் பயிற்சியாளரிடம் செலவிட்டு அவர்களுடைய கூர்மையான கண்காணிப்பின் கீழ் பயிற்சி பெறுவதால் தான் சாதனை படைக்க முடிகிறது. ஒரு நல்ல பயிற்சியாளரைப் போல கர்த்தர் நம்மை பட்டணத்திலும் வெளியிலும் தொடர்கிறார். சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று. நாம் எங்கே சென்றாலும் அவருடைய பிரசன்னம் நம்மை தொடர்கிறது. எதற்காக? நம்முடைய வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்தில் நாம் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அப்படி கொஞ்சம் யோசிச்சோம்னா, அதாவது நாம் பட்டணத்தில் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நாம் வெளியில் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா நாம் இருப்பு காலவாயில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார், வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார். அப்படிதானே? இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு யோசிக்க தூண்டியது. எபிரேய மொழியில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை படித்தவுடன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பாராக் என்ற இந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முழங்கால் படியிடுதல் என்பதுதான். கர்த்தரை முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ளுதல் அல்லது ஆராதித்தல் என்பதே ஆசீர்வாதம் என்பதின் அர்த்தம். ஆஹா, அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆசீர்வாதம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்? எப்பொழுதும் எதையாவது பெற்றுக்கொள்ளுதல் என்று தானே நாம் நினைத்தோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அல்லது நாம் கேட்பவைகளை எல்லாம் அள்ளி கொடுப்பார், நாம் பெற்றுக்கொள்வோம் என்று தானே இவ்வளவு நாட்களும் எண்ணியிருந்தோம். ஆனால் அதன் அர்த்தம் நேர்மாறாக அல்லவா இருக்கிறது. சரி, இன்னைக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே கவனிப்போமே. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நாம் பட்டணத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இருப்பு காலவாயில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாகவும் அவருக்கு மகிமையையும் கனத்தையும் கொண்டு வருகிறவர்களாகவும் இருப்போம் என்பதே இதன் அர்த்தம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது அவரே நம் வாழ்வில் முதல் இடம் பெற்றிருப்பார். ஆலயமோ ஆஃபீஸோ வீடோ வீதியோ நாம் எங்கே இருந்தாலும் அங்கே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமானால் இதுவரை நம் வாழ்வில் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோமோ அவை எல்லாம் பின்னால் போய்விடும். நித்திய பிரசன்னராகிய கர்த்தர் எங்கேயும் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். அதனால தான் நீங்கள் ஆலயத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, ஆஃபீஸிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வேலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சொத்தும் சுகமும் அந்த ஆசீர்வாதம் அல்ல. அங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வதே அந்த ஆசீர்வாதம். இப்போ தியான வசனத்தை அப்படி கொஞ்சம் பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதாவது ஆசீர்வாதம் என்பது முழங்கால் படியிடுதல் என்று பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் முழங்கால் படியிட கட்டளை பெற்றவர்கள் என்பது இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? ஸோ இன்றே அவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவ கரையிலே நம்மை சேர்ப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.